வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் புதுடெல்லியில் சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். தலைநகர் டெல்லியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று புதுடெல்லியில் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் திரு சோ ஹியூனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டு நிறைவையொட்டி புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் இந்த சந்திப்பின் போது திரு சோ ஹியூனிடம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஹியூன், எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலையும் தென்கொரியா கடுமையாக எதிர்க்கிறது என்றும் இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் தங்கள் நாடு துணை நிற்கும் என்றும் கூறினார். 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட 47% அதிகமாக உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இது சாத்தியமானதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மரியானா தீவுகளில் நேற்று நடைபெற்ற சர்வதேச சாய்பான் 2025 இறகு பந்து போட்டியில் இந்திய வீராங்கனை தானியா ஹேமந்த் ஜப்பானிய வீராங்கனை கானே சகாயை 15-10, 15-8 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார். இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. வரும் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை டேராடூனில் நடைபெறும் தடகள போட்டிகளில் இந்தியா, சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட 11 நாடுகள் கலந்து கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.